ரெஸ்யூம் வீடியோ பண்ணுறோம்ல. வெயிட், நானும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்துடுறேன். லைட்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் ரெஸ்யூம்னா என்னன்னு கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ரெஸ்யூம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெஸ்யூம் வச்சு தான் நம்ம ஃபியூச்சரே டிசைட் ஆகும். ஃபியூச்சர் எப்படி டிசைட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் யார், நீங்கள் உங்களோட கேரக்டர் என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது உங்களோட ரெஸ்யூம். ஸோ உங்களோட ரெஸ்யூம் வச்சு தான் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ரெஸ்யூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ நீங்கள் டைம் எடுத்து எந்த மாதிரிலாம் ரெஸ்யூம் பண்ணால் நம்ம ஹெச்ஆர் இம்ப்ரெஸ் ஆவார் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா உங்க ரெஸ்யூம் மட்டும் பார்க்கறது இல்லை, ஒரு நாளைக்கு அவங்க எத்தனையோ ரெஸ்யூம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் உங்கள் ரெஸ்யூம் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்க சான்ஸ் இல்லை. மேக்ஸிமம் நான் சொல்ற மாதிரி நீங்கள் ரெஸ்யூம் பர்ஃபெக்டாக சப்மிட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஜாப் வந்து 50% கிடைச்ச மாதிரி தான். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1 பேஜில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 பேஜ் 3 பேஜ்லாம் போவாங்க. அப்போல்லாம் தேவையே இல்லைங்க. சிங்கிள் பேஜில் வந்து ரெஸ்யூம் முடிக்க பாருங்க. கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. கண்டென்ட் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஷார்ட்டாக புரியுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து எவ்வளோ ரெஸ்யூம் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் 2-3 பேஜ் பார்க்குறப்போ எல்லாத்தையும் படிச்சு பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பேஜில் வந்து ரெஸ்யூம் பண்ண கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப்பில் வந்து உங்கள் நேம் அண்ட் தென் நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைட்டில்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோட ரெஸ்யூம் ரெஃபரன்ஸுக்கு காட்டுறேன். இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். இதுதான் பெஸ்ட் ரெஸ்யூம், இதுதான் ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் எனக்கே தெரியும் இந்த ரெஸ்யூம் பண்ணுறது ப்ரொஃபஷனலாக கிடையாது. பட் நான் ஏன் இந்த காட்டுறேன்னு சொன்னீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட நாலேஜ்க்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வீடியோ ஒரு 10 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேர் பார்க்குறதே கஷ்டம் தான். நம்ம சேனல் நிலைமை அந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த வீடியோ ஒரு 10 பேர் பார்க்குறீங்கன்னா அந்த 10 பேர் ஒரே மாதிரி கிரியேட் பண்ணிட்டு போனீங்கன்னா தென் வந்து நான் சொல்றதுக்கும் அந்த டிஃபரன்சியேஷனுக்கு சம்மந்தமே நான் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்யூம் வந்து டிஃப்ரெண்ட், உங்களால் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க. நான் ரெஸ்யூம் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா கேன்வா யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் சொல்றது தான், கேன்வா யூஸ் பண்ணுங்க. அண்ட் தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணாதீங்க. என்னன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஜென்ரேட்டர்னு ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்யூம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி ரெஸ்யூம் பண்ணி சப்மிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி சப்மிட் பண்ணுறது, அதாவது ஒரு ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு இவனுக்கு முடியலன்னா இவனை நம்பி எப்படி ஜாப் கொடுக்குறது அப்படிங்கிற தாட் அவங்க வந்துடும். ஏன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சுவாங்க நீங்கள் ரெஸ்யூம் எப்படி பண்ணிக்கிறது அவங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்கள் ரெஸ்யூம்க்கு எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஜாப்பும் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் ரெஸ்யூம் வச்சு தான் உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து யோசிப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு கேன்வாவில் போய் நல்லா டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. அந்த கேன்வாவில் டெம்ப்ளேட் எடுத்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரியே சேஞ்ச் பண்ணுவாங்க. டெம்ப்ளேட் வந்து ஒரு சில டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெஸ்யூம் வந்து டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்கில், உங்களோட ரெஸ்யூம்ல என்னென்ன இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்யூம்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்லேருந்து சொல்லவே மாட்டேங்கிறேன். ஆக்சுவலி ரெஸ்யூம்ல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் வந்து ரொம்ப பர்சனலாக ஆட் பண்ணக்கூடாது. உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், முக்கியமாக உங்களோட லிங்க்டின் பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிங்க்டின் இல்லாமல் ரெஸ்யூம் வேணாம். ஃபஸ்ட்டு லிங்க்டின் இல்லைன்னா ஃபஸ்ட்டு லிங்க்டின் கிரியேட் பண்ணிடுங்க. ஒரு லிங்க்டின் பேஜோட டீட்டெயில்ஸ் வந்து ரெஸ்யூம் ஆட் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களோட இமெயில் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ரெஸ்யூம் ப்ரொஃபஷனலாக இருக்கிறது மேட்டர் இல்லை, அதில் இருக்கிற கண்டென்ட்டும் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். இமெயில் ஐடி லைக் உங்கள் நேம் வந்து ஏதாவது ஒரு நேம்னா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட நேமுக்கு முன்னாடி மூவிஸ் நேம் போட்டு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. தயவு செஞ்சு அதை மாற்றிடுங்க. ஓகே, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் மெயில் ஐடி யூஸ் பண்ணுங்க. ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுங்க. உங்களோட நேம் போட்டால் மெயிலில் காட்ட அது ஆல்ரெடி டேக்கன் அப்படி தான் காட்டும். உங்களோட பர்த்டே இயர், முடிஞ்ச அளவுக்கு பர்த்டே இயர்லாம் போட வேணாம். உங்களோட நேம், உங்கள் அப்பாவோட நேம் போட்டு பாருங்க, வந்துச்சுன்னா பாருங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பர் போடுங்க. உங்கள் பர்த்டே இயர், தயவு செஞ்சு பர்த்டே இயர் வந்து மெயில் ஐடியில் போடாதீங்க. நிறைய பேர் அது பண்ணிட்டு இருக்கீங்க. பர்த்டே இயர்லாம் மெயில் ஐடியில் போடாதீங்க, வேறு ஏதாவது நம்பர் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி ஆட் பண்ணிட்டு தென் முக்கியமான ஒன்று, ரெஸ்யூம் வந்து அட்ரஸ் வந்து ஆட் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஃபுல் அட்ரஸ் ஆட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ வந்து நான் வந்து இருக்கிறது என்னோட கம்ப்ளீட் வீட்டு அட்ரஸ் நான் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து இப்போ நாமக்கல் இருக்குன்னா திருச்செங்கோடு நாமக்கல் அப்படின்னு ஆட் பண்ணால் போதும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 1/17 2nd ஸ்ட்ரீட் 3rd ஸ்ட்ரீட்னு கம்ப்ளீட் அட்ரஸ் போட்டுவாங்க. அந்த அளவுக்கு தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் தென் பக்கத்தில் என்ன ஊர் அதை மட்டும் போட்டால் போதும் அட்ரஸில்.
ஓகே, இதான் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ். அண்ட் தென் எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணல. எஜுகேஷன் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூலிங் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸ்கூலிங் ஆட் பண்ணுங்க. ஸ்கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆட் பண்ணணும். எஸ்எஸ்எல்சி தென் ஹெச்எஸ்சி தனித்தனியாக ஆட் பண்ணுங்க. சிபிஎஸ்சியில் படிச்சிங்கன்னா அது தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்எல்சியோட எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, தென் ஹெச்எஸ்சினா ஹையர் செகண்டரி எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. தென் காலேஜ் வந்து ஓவரால் சிஜிபிஏ இருந்தால் ஆட் பண்ணுங்க. நான் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் சிஜிபிஏ வேணாம்னு சொன்னால் நீங்கள் மேலே வந்து சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா சிஜிபிஏ ஆட் பண்ணிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் ஹையர் செகண்டரி படிக்கிற பர்சன்டேஜில் மார்க் ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ காலேஜ் மார்க்கும் வந்து பர்சன்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இதை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிட்டு தென் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட எந்த இயர் எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்னவா ஒர்க் பண்ணீங்க, அந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் இதுலையாவது ஃப்ரீலான்சராகவோ ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணுங்க. பிகாஸ் என்னோட ரெஸ்யூமில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டு ஒரு 4-5 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அது எதுவுமே நான் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணது கிடையாது. அது எல்லாமே ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதை போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும்ல. உங்கள் ரெஸ்யூம் வந்து பார்த்துட்டு அவங்க கேட்பாங்க ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது. அதுவும் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லிஸ்ட்டில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் ஆட் பண்ணுற ஒரு சில வந்து ஸ்ட்ரென்த் வீக்னஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. தென் வந்து உங்களோட லாங்குவேஜ் நோன் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தமிழ் இங்கிலீஷ் தெரியும். அது இல்லாமல் வேறு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸ் நான் ஆட் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தது நான் ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு அது வேணும்னா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிக்ளரேஷன் ஆட் பண்ணுங்க. இதில் நான் டிக்ளரேஷன் ஆட் பண்ணிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக இந்த ரெஸ்யூம்க்கு வந்து நான் 2 பேஜ் பண்ணியிருந்தேன்டா. ஒரு பேஜ் பண்ண சொல்லிட்டு நீ ஏன்டா 2 பேஜ் பண்ணுன்னு நீங்கள் கேட்கல. ஆக்சுவலாக அது என்னன்னா வந்து செகண்ட் பேஜில் வந்து அந்த கம்பெனியோட ரூலில் போட்டிருந்தாங்க. என்னன்னா அவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ், ஒரு கிராஃபிக் டிசைனிங்க்கு நான் அப்ளை பண்ணுறப்ப ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் செகண்ட் பேஜில் ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் ஆட் பண்ணிட்டு கீழே வந்து டிக்ளரேஷன் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து டிக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டேட் பிளேஸ் டிக்ளரேஷன் ஆட் பண்ணால் கீழே டேட் பிளேஸ் ஆட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கீழே அதுவும் ஆட் பண்ணிடுங்க. டேட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரே ரெஸ்யூம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இந்த ஒரே ரெஸ்யூம் எல்லா கம்பெனிக்கும் கொடுக்கறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். தனித்தனியாக கொடுங்க. அதாவது தனித்தனியான எல்லா கம்பெனிக்கும் போய் தனித்தனியாக கொடுக்குற அந்த மீன் கிடையாது. ரெஸ்யூம் வந்து என்ன கம்பெனி பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி நேம், என்ன பொசிஷன், அது எல்லாமே ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு ரெஸ்யூம் இப்போ கேன்வாவில் பண்ணிட்டீங்கன்னா அந்த எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சப்மிட் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா. தயவு செஞ்சு ஒரே ரெஸ்யூம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஹோப் வீடியோ வந்து இன்னும் லென்த்தாக போகும். நான் வந்து என்னோட ரெஸ்யூம் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிரைவில் அப்லோட் பண்ண லிங்க் தான். அதில் என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் ஹைட் பண்ணுற மாதிரி ஹைட் பண்ணி தான் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ரெஸ்யூம் பாருங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டாம். டீட்டெயில்ஸ் கண்டென்ட் பார்த்துட்டு உங்களோட கிரியேட்டிவிட்டி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷனலாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்யூம் பண்ணிட்டு அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா பெல் ஐகான் கிளிக் பண்ணால் தானே பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம்.